பிள்ளைங்க ஸ்கூல்ல சரியா படிக்கிறது இல்ல, நடவடிக்கை சரியில்லை. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களோட நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் தான். பிரைமரி ஸ்கூல் ஆரம்ப கல்வி படிக்கிற வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்தாங்க. திடீர்னு பள்ளிக்கூட மாற்றம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் புதுசா சேர்ந்து இதனாலேயே சரியா படிக்கிறது இல்ல, சரியான சேட்டை ஸ்கூல்ல, சொன்ன பேச்சு கேட்க மாட்றான் அப்படின்ற இந்த காமனான ஒரு ப்ராப்ளம் எல்லாருமே கேள்விப்படுறது. அண்ட் இதுக்கு காரணமாக நம்ம எல்லாரும் யாருங்க சொல்லுவோம்? அவங்களோட நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இதுக்கு நார்மலா டீச்சர்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி, பிள்ளைங்கள யாராவது என்கிட்ட பேச சொல்றப்ப, இந்த ப்ராப்ளம் சொல்லுவாங்க, டாக்டர் பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு. என்னோட அட்வைஸ் முதல்ல பெற்றோர்களுக்கு தாங்க இருக்கும். உடனே சில பெற்றோர்கள் யோசிப்பீங்க, ஆமாங்க, உடனே என்ன தப்பு செஞ்சாலும் நாங்க தான் காரணம்னு சொல்லிடுவீங்க. ஆக்சுவலி தப்புக்கு காரணம் நீங்க இல்லைங்க. ஆனா புள்ளைங்க நல்லா வர்றதுக்கு உண்டான முழுமையான காரணகர்த்தா கண்டிப்பாக நீங்க தான் இருக்கணும். ஏன்னா நீங்க அந்த விஷயத்த செஞ்சாதான் ஆக்சுவலா அதோட முழு சக்தி, முழு ஆசீர்வாதம் உங்க பிள்ளைங்கிட்ட போய் சேரும். ஒரே ஒரு சிம்பிளான சின்ன விஷயம் செய்றீங்களா? இது ஜஸ்ட் பிரைமரி ஸ்கூல்ல இருந்து இடைநிலை பள்ளிக்கு போற மாணவர்களோட பெற்றோர்கள் மட்டும் இல்ல, பள்ளி பருவத்துல இருக்கிற எல்லா மாணவர்களோட பெற்றோர்களும் கண்டிப்பாக இதை கடைபிடிங்க. அதாவது டெய்லி அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்ப, சாப்பிட்டியா இல்லையா, வீட்டு பாடம் செஞ்சிட்டியா இல்லையா, ரிவிஷன் பண்ணிட்டியா இல்லையான்னு இதெல்லாம் நார்மலா காமனா கேட்கிற கேள்விகள். இந்த கேள்விகளும் ஆரம்பத்துல கொஞ்சம் ரொம்ப இருந்து அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சி 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 கடைசியா மறுபடியும் பரீட்சை வரப்பதான் திருப்பி அதிகமா வரும். உண்மைதானே? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஓகே. ஒரே ஒரு பழக்கம் பெற்றோர்களே, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பழக்கமாக்கிக்கங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க எவ்வளோ பிஸியா இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் உங்க பிள்ளைங்க கூட உட்கார்ந்து, அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, டிவி கூட ஆன் பண்ணக்கூடாது, போன்ல டிக்டாக்லாம் பார்க்கக்கூடாது. ஓகே. முழுமையாக உட்கார்ந்து அவங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து அந்த வீட்டுக்கு வந்த வரைக்கும் நடந்த முழு விஷயத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க சொல்லுங்க. ஃபோர்ஸ் பண்ணிடல. ஒரு கதையாக, ஒரு கன்வர்சேஷனாக பகிர்ந்துக்கிற அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்க. எந்த டீச்சர் வந்தாங்க, என்ன படிச்சு கொடுத்தாங்க, பக்கத்துல என்ன பையன் உட்கார்ந்திருந்தான், என்ன சேட்டை பண்ணா, கிளாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஒரு கன்வர்சேஷனை ஏற்படுத்துறத ஒரு பழக்கமாக்குங்க பெற்றோர்களே. ஸோ இந்த இடத்துல என்ன தெரியுங்களா ஆகும்? அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா உங்க பேரை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த பொழுதுல இருந்து ஒரு விஷயம் நடக்கும் தெரியுங்களா? அவங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காத ஒரு விஷயம் ஓகே இருக்க ஆரம்பிக்கும். ஏதாவது தவறுகள் நடக்கிறதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தெரிய வரும். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்னால கெட்டு போறாங்கன்ற ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அது என்னன்னா, வேற இடத்துல பேசக்கூடாத விஷயத்த எல்லாமே ஒரு இடத்துல பேசி அதுதான் உலகம்னு வாழ்ற அந்த ஒரு விஷயத்த மாத்தி அவங்களோட உண்மையான உலகம், அவங்களோட உண்மையான சக்தி, மனதார அவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிற கண்டிப்பாக 2 ஜீவன் பெற்றோர்கள் தானே. உண்மைதானே? அந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு நீங்க டைமா கன்வர்சேஷனா ஒதுக்க ஆரம்பிங்க பெற்றோர்களே. நான் உறுதியா அடிச்சு சொல்றேன். நிறைய விஷயங்களை, நிறைய பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கிறது மட்டும் இல்லாம, கண்டிப்பாக ஒரு ஒரு சடன் சேஞ்ச் அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, புள்ளைங்க கூட உட்காந்து மறுபடியும் மறுபடியும் வீட்டு பாடம் செஞ்சுட்டியா? பரீட்சைக்கு படிச்சிட்டியா? அதெல்லாம் கொஞ்சம் சைட்ல வச்சுட்டு, அவங்க அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? காலையில இருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும்ன்ற ஒரு விஷயத்த பேசி பழகுங்க. இந்த பழக்கம் எங்க தெரியுங்களா கொண்டு விடும்? இப்ப எனக்கு 40 பிளஸ். இன்னைக்கு வரைக்கும் நான் ஆக்சுவலி டெய்லி எங்க அம்மாட்ட பேசுவேன். டெய்லி நடந்த விஷயங்கள் எங்க அம்மாட்ட சொல்லாட்டி எனக்கு அந்த அன்னைக்கு ஒரு நாள் ஒரு மாரியா இருக்குங்க. இது என்னன்னா, நம்ம எது என்ன செய்யறதா இருந்தாலும் நமக்கு முழுமையாக ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஜீவன் பெற்றோர்கள் தான். அந்த நம்பிக்கையா அது ஒரு பழக்கத்தை இப்ப இருந்தே கொடுக்க ஆரம்பிங்க. என்ன பெற்றோர்களே, இது என்ன ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா கேட்குறேன். இல்லை தானே? அதுவும் இந்த நேரத்தில் இப்போ எல்லாமே அடுத்து செகண்ட் லெவல் அல்லது அவங்க நியூ ஸ்கூல் எப்போ போகிறாங்கல்ல, இது சரியான ஒரு தருணம். இந்த ஒரு விஷயத்த பயிற்சி ஆக்கிங்க. இந்த பழக்கம் அப்படியே அப்படியே மேற்கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா இருப்பாங்க, நல்லா படித்து வருவாங்க. அண்ட் அதே நேரத்தில் உங்களோட ஆசீர்வாதம் அவங்க கூட எப்பயுமே இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்க. அண்ட் அதே நேரத்தில் இந்த இடத்துல நிறைய பேர் ஐ திங்க் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்கு புதுசா. ஓகே. இப்ப ஏஐ உலகம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப நிறைய பேர் டாக்டர் பெஸ்ட் ஆன்லைன் டியூஷன் ஏதாவது இருந்தா ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ என்ன பின்தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் எப்பயுமே மைனஸோட இ டியூஷன் தான் நான் முன்னிறுத்தி த பெஸ்ட் அவுட் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு பயன்படுத்த சொல்லுவோம். பட் இந்த வருஷம் அதிகமான பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. கண்டிப்பாக அதுக்கு ரைட்டான கன்சல்டன்ட். பிகாஸ் ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் டியூஷன் மட்டும் கொடுத்தா பிள்ளைங்க நல்லா படிச்சு வந்துருவாங்கன்னு இல்லை. சொன்ன மாதிரி பெற்றோர்களோட கைடன்ஸ் இருக்கிற அதே நேரத்தில் ஒரு டியூஷன் ஆன்லைன் சிஸ்டம் அப்படின்னா அதுக்குள்ள கைடன்ஸும் இருக்கும். ஸோ மேலே பயோ லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு இ டியூஷன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நான் த பெஸ்ட் இ டியூஷன் கன்சல்டன்ஸ் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். கண்டிப்பாக உங்க பிள்ளைங்களோட அவங்களோட அந்த கல்வி பயணத்திலையும் அந்த ஒரு உதவி கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே. ஸோ எஸ் பேரண்ட்ஸ்,
பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் அவங்களோட பிள்ளைங்களோட வளர்ச்சிக்கு, பிள்ளைங்களோட நல்ல எதிர்காலத்துக்கு நீங்க கூட இருக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு செயல்முறையில நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கேன். இது அக்ரீட்டா இல்லையா, செய்வீங்களா இல்லையான்னு கேட்க மாட்டேன். கண்டிப்பா செய்யணும். பிள்ளைங்க நல்லா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும். கல்வி மட்டுமே நம்மளோட சமுதாய உருமாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. அதுல வந்து அந்த ஒழுக்கமான ஒரு கல்வி வாழ்க்கை முறைன்ற ஒரு விஷயம் வந்து அவங்கள வேற லெவலுக்கு கொண்டு போகுங்க. ஓகே. கண்டிப்பாக பார்த்து பரவலாக பகிர்ந்துங்க. பெற்றோர்கள் இல்லாதவங்க பெற்றோர்கள்ட்ட வந்து கண்டிப்பாக பரவலாக பகிர்ந்துங்க. வெற்றி வணக்கம். டாக்டர் புனிதன்.